இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். ஹலோ மேடம், நான் தான் வார்ட் பாய் சந்துரு பேசுறேன். என்ன விஷயம்? மேடம், அந்த வேலனுக்கு ஒண்ணுமே ஆகல. கையில சின்னதா சிராய்ப்பு மட்டும்தான். என்ன சொல்ற? ஆமா மேடம். அதுவும் இல்லாம நீங்க தான் எல்லாத்துக்கும் காரணம்னு பேசிக்கிறாங்க. நான் போன் வச்சிடறேன் மேடம். ஏய், அத்தனை தடவை போன் பண்ண, ஏன் எடுக்கல? போன் சைலண்ட்ல இருந்துச்சு மேடம். ஆமா, உன் பொண்ணு வந்திருக்கான்னு சொன்ன, எங்க வந்திருந்தா இப்பதான் சிங்கப்பூர் கிளம்பி போயிட்டா மேடம். ஆ. உனக்கு எப்பவும் ஒரு வேலைய ஒழுங்கா முடிக்க தெரியாதுல்ல? அவனை மொத்தமா முடிக்க சொன்னா அவனுக்கு லேசா காயம்தான் பட்டிருக்கு. இப்படி பண்ணா நம்மள பத்தி எல்லாருக்கும் தெரியும்ல. நீ எதுக்கும் பிரயோஜனம் இல்லாதவன். உன்னை எல்லாம் போய் நான் நம்பி இவ்வளவு பெரிய காரியத்துல இறங்கின பாரு. என்ன சொல்லணும்? பேரு மட்டும் வீரசேகரன், ஆனா ஒரு வீரமும் இல்ல. எல்லாம் சும்மாதான். மேடம், நான் எல்லாமே சரியாதான் பண்ணேன். அது எப்படியோ எல்லா நேரமும் அவனுக்கு சாதகமாவே இருக்கு. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இது வரைக்கும் நீங்க பண்ண சொன்னதெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். இப்படி தேவையில்லாம வார்த்தைகளை விடாதீங்க மேடம். ஏய், நீ நான் சொல்ற எல்லாத்தையும் ஒழுங்கா பண்ணி முடிக்க மாட்டேங்கிற. மாட்டணும்னா 2 பேரும் ஜெயில அச்சு சோறு தான் சாப்பிடணும். தெரியும் மேடம். எவனாது மாற்ற மாதிரி பண்ணுவானா? கொஞ்சமாவது யோசிச்சு பேசுங்க. சரி, நம்ம இப்படியே பேசிட்டு இருந்தா நமக்குள்ளதான் பிரச்சனை வரும். நம்ம 2 பேரும் அடிச்சுக்கிட்டா அது உனக்கும் நல்லதில்ல, எனக்கும் நல்லதில்ல. அதனால இப்ப அடுத்து என்ன செய்யணும்னு நான் சொல்றேன். அதையாச்சும் ஒழுங்கா செய். ஹலோ ஹலோ, என்ன தம்பி வேலா, ஹாஸ்பிட்டல்ல இருக்கியா? சாரி, நான் தான் கொஞ்சம் கரெக்டா முடிக்காம மிஸ் பண்ணிட்டேன். ஆனா இப்பதான் தெரிஞ்சது பல விஷயம். எனக்கு போலீஸ் கேஸ்ன்னு மாட்டிக்க விருப்பமே இல்லை. அதனால நான் சிங்கப்பூரே போலான்னு முடிவு பண்ணிட்டேன். என் பொண்ணுக்கு வேற விஷயம்லாம் தெரிஞ்சிருச்சு. அவ வேற என்ன திருந்தி வாங்கன்னு சொல்லியிருக்கா. ஸோ போறதுக்கு முன்னாடி உன்கிட்ட சில விஷயங்கள் சொல்லலான்னு தோணுச்சு. அப்புறம் உனக்கு தேவைப்படுற மாதிரி சில ஆதாரங்கள் என்கிட்ட இருக்கு. அது உனக்கு ரொம்ப முக்கியமானதா இருக்கும். உன் அத்தை ஜானகி விஷயத்த சால்வ் பண்ணவும் சில ஆதாரங்கள் என்கிட்ட இருக்கு. சரி, இப்போ நீ என்ன பண்ற? கிளம்பி என் வீட்டுக்கு வா. ஆதாரத்தெல்லாம் உன்கிட்ட கொடுத்துட்டு நாளைக்கே நான் சிங்கப்பூருக்கு போறேன். அப்புறம் முக்கியமா ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். எனக்கு 3 கோடி ரூபா பணம் வேணும். இப்பதான் நீ பல கோடி சொத்துக்கு அதிபதியாச்சே. அதனால பணத்தை நீ கொடுத்தீனா ஆதாரத்தை உங்ககிட்ட கொடுப்பேன். இல்லனா பாத்துக்கோ, உன் குடும்பமானோ அவ்வளவுதான். என் வீட்டு அட்ரஸை நோட் பண்ணிக்கோ. நம்பர் 6. அவன் இப்ப இங்கதான் வருவான். அவன் அத்தை பிரச்சனைன்னு சொல்லியிருக்கல்ல, கண்டிப்பா வருவான். வந்த உடனே அவனை முடிச்சிடு. சரிங்க மேடம். நான் கிளம்புறேன். கால் பண்ணு. அம்மா, உள்ள இருந்த பேஷண்ட் எங்க? என்னங்க? சிஸ்டர் உள்ள தானே இருக்காரு. உள்ள இல்ல, அதான் உங்களை கேக்குறேன். உள்ள தானம்மா இருந்தியா? வலகா, வலகா. எங்கம்மா? எங்க போறீங்க? எங்க அத்த போனீங்க? பாத்ரூம்ல இருக்கானே, போய் பாருங்க. அதோ பாக்குறேன் மாமா. ஐயோ, எங்க போனான்னு தெரியலையே. எங்க போயிருப்பா? ஐயோ, என்ன
என்னம்மா இங்க இல்ல மாமா. பாத்ரூம்ல இல்லனா எங்க போயிருப்பான்? பிள்ளைய காணாமே. போன போட்டு பா. சரி வெளியே தேடி பார்க்கலாம். எங்க போனா என்ன எங்க எங்கேயும் காணோமே. காணமே? இப்பதானே பார்த்தோம். போயிருப்பான். எப்பா வேலை எங்கயா வெளிய இருக்கானான்னு பாரு. இதோ பாத்துட்டு போய் வரேன். பாரு போ. போ போ. யோ அவரை பிடி கையில இருந்து கத்தி வாங்கயா. எந்திரிப்பா. கத்திய ஒட்ட கொடு. கூட்டிட்டு வந்து ஜீப்ல ஏத்துங்க. வேலாய் என்னாச்சு? ஹாஸ்பிடல்ல இருந்து நீ திடீர்னு எங்க போன? எனக்கு தெரியும் நீ கண்டிப்பா எதுவும் பண்ணிருக்க மாட்ட. வேலா என்ன நடந்துச்சுன்னு சொல்லு வேலா. வேலா என்னப்பா இதெல்லாம்? நீயா கொலை பண்ணுன? என்னால நம்ப முடியலையா. உண்மைய சொல்லு, என்ன நடந்துச்சு? நீயா கொலை பண்ண? எங்களால நம்பவே முடியல. என்ன நடந்துச்சு பாலகா? உண்மை சொல்லு. வேலா வேலா வாய் திறந்து ஏதாவது பேசு வேலா. நீ ஒன்றும் கவலைப்படாத வேலா. எப்படியாவது உன்னை வெளியில எடுத்துருவேன். நடந்தது என்னன்னு சொல்லு. இவ்வளவு பேர் கேக்குறோம். என்ன நடந்ததுன்னு சொல்லு. ஹலோ யார் நீங்களா? உங்களை எல்லாம் யார் உள்ள விட்டது? ஏட்டு சார் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இவங்க எல்லாம் யார் உள்ள விட்டது? சார் நான் எவ்வளவோ சொன்னேன் சார், கேட்க மாட்டேங்கிறாங்க சார். இதோ அனுப்பிடுறேன் சார். சார் வேலா என்னோட பையன் தான் சார். நீங்க அவனை தப்பா பிடிச்சிட்டு வந்திருக்கீங்க. அவன் அந்த கொலையை பண்ணிருக்க மாட்டான் சார். இங்க பாருங்க சார், எதா இருந்தாலும் நாளைக்கு கோர்ட்ல உங்க வக்கீல வச்சு பேசிக்கங்க. இன்வெஸ்டிகேஷனை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அப்புறம் உங்க மேலயும் கேஸ் போட வேண்டியிருக்கும். யோ எல்லாரும் வெளில போக சொல்லு. சார் ப்ளீஸ் சார், சார் வெளியே போங்க சார். அம்மா சார் சார் ப்ளீஸ் சார். சார் தைரியமா இரு அம்மா பாலகா. சொன்னா கேளுங்கம்மா, வெளியே போங்கம்மா. போங்கம்மா பாத்துக்கிறோம். சார், கூட்டு போங்க. போங்க பாலகா அம்மா. கவலைப்படாத பாலகா. கோர்ட்ல வந்து பாத்துக்கலாம். தைரியமா இரு. எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். கோர்ட்ல பாத்துக்கலாம். சரி சரி போங்க, கிளம்புங்க. போங்கம்மா வா. போங்க. பாலகா தைரியமா இரு பாலகா.